நீங்க யாராகலும் இன்னைக்கு பற்றாக்குறையோட உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு தெரியல. நீங்க பற்றாக்குறையோடு இருப்பீங்க அப்படின்னு சொன்னா நீங்க சரியான சர்வீஸுக்கு தான் வந்திருக்கிறீங்க. இன்றைக்கு ஆண்டவர் உங்க பற்றாக்குறைகளை மாற்ற போகிறார். நான் பேசிக்கொண்டிருக்கும் பொழுதே உங்க வாழ்க்கையின் எந்த பகுதியில் பற்றாக்குறை இருந்தாலும், ஒருவேளை பொருளாதாரத்தில் பற்றாக்குறையா இருக்கலாம், இல்ல பணத்தில் பற்றாக்குறையாக இருக்கலாம், இல்ல எங்க குடும்ப வாழ்க்கையில சந்தோஷ சமாதானத்தில் பற்றாக்குறை, இயேசுவின் நாமத்தில் உங்களுடைய பற்றாக்குறைகள் இன்றைக்கு மாறுவதாக. ஆண்டவர் உங்க வாழ்க்கைக்குள்ள வரும்போதுலங்க உங்க சூழ்நிலை அப்படியே இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அவர் வந்தார்னா பற்றாக்குறைகள் மாறும். யெகோவா ஈரே, தேவைகளை சந்திக்கிறவர், அற்புதங்களை கொடுக்கிறவர், திரட்சியை உண்டு பண்ணுகிறவர் உங்க வாழ்க்கைக்குள்ள உங்க சூழ்நிலைகளுக்குள்ள வரும் பொழுது நீங்கள் அந்த பற்றாக்குறையோடு இருக்க முடியாது. வறட்சியிலிருந்து திரட்சிக்கு நேராக கடந்து வருவீர்கள். எல்லாம் கையை உயர்த்தி சொல்லுங்க, வறட்சியிலிருந்து திரட்சிக்கு நேராக கடந்து வருவீர்கள். ஹalleluya, thank you Jesus Christ. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் ஊழியம் செய்ய வந்த பொழுது அவர் செய்த முதலாவது அற்புதம் என்ன தெரியுமா? அவர் தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றினார். எல்லாரும் சொல்லலாமா? தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றினார். இன்ஃபேக்ட் அது ஒரு அற்புதம் கிடையாது, அது ஒரு அடையாளம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது அதுக்கு கிரீக் வேர்ட் என்னன்னா, யோவான் 2வது அதிகாரம் 11வது வசனத்தில் அதற்கு வந்திருக்கிறதான கிரேக்க பதம் செமையான். செமையான் அப்படின்னு சொன்னா இட் இஸ் நாட் ஜஸ்ட் எ சைன், அது நாட் ஜஸ்ட் எ மிரக்கிள், இட் இஸ் எ சைன். அதாவது இது ஒரு அற்புதம் மட்டும் கிடையாது, ஒரு அடையாளம் என்று சொல்லி அர்த்தம். இப்ப ஏசப்பாவை அந்த திருமண வீட்டில் கானா ஊர்ல அவரையும் அவருடைய சீஷர்களையும் இன்வைட் பண்ணியிருக்கிறாங்க. இப்ப ஏசப்பாவுடைய சீஷர்களும் வரும்போதே இயேசு கிறிஸ்துனுடைய தாயார் அவர்கிட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஹalleluya, நல்ல வேளைக்கு ஏசப்பாவை கூப்பிட்டு இருந்தாங்க. ஏசப்பா இருக்கு, அன்னைக்கு ஏசப்பா இருந்தனால பிரச்சனை மாறிடுச்சுங்க. ஹalleluya, thank God Jesus Christ was invited there. ஏன்னா ஏசப்பா வந்ததுக்கு அப்புறம் அங்க பற்றாக்குறை இருக்க முடியாது. அவர் இருக்கிற குடும்பத்தில் பற்றாக்குறை இருக்க முடியாது. அவர் இருக்கிற தொழிலில் பற்றாக்குறை இருக்க முடியாது. அவர் இருக்கிற வாழ்க்கையில பற்றாக்குறை இருக்க முடியாது. அவர் வறட்சிகளை திரட்சியாக மாற்றுகிறவர். இப்போ இயேசுவினுடைய தாயார் ஏசப்பாட்ட சொல்றாங்க, இங்க பாருங்க திராட்சரசம் இல்லை. அவ்வளவுதாங்க. அன்னைக்கு ஒரு பெரிய அற்புதம், ஒரு மகத்தான காரியம் அந்த ஊருக்கு, தேசத்திற்கு, அந்த குடும்பத்திற்கு, ஏன் நம்ம எல்லாரும் வாழ்க்கைக்குமே காத்திருந்தது. யோவான் 2வது அதிகாரம். இன்னைக்கு இதிலிருந்து சில இன்ட்ரெஸ்டிங்கான வல்லமையான சில உண்மைகளை நாம் கற்றறிந்து கொள்ள போகிறோம். எல்லாரும் உங்க பைபிளை யோவான் 2வது அதிகாரத்துக்கு நேராக திருப்பிக் கொள்ளுங்கள். 1வது வசனத்திலிருந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து படிக்கணும். உங்க சத்தமும் கேட்கணும். சேர்ந்து படிக்கலாமா? 3ஆம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தாள். இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றால். யோசித்து பாருங்க, பெரிய கூட்டத்தை கூட்டியாச்சு, எல்லாரும் வந்துட்டாங்க, ஆனா திடீர்னு சாப்பாடு இல்லாம போயிருச்சுன்னா எவ்வளவு அசிங்கமாக இருக்கும் பாருங்களேன். ஹalleluya, யோசித்து பாருங்க. யாருடைய திருமண வீட்லயாவது அப்படி நடந்துச்சுன்னா, இன்னும் கெஸ்ட் வந்துகிட்டு இருக்கிறாங்க, ஆனா சர்வ் பண்றதுக்கு சாப்பாடு இல்லை, ரொம்ப அவமானமா இருக்கும். அப்படிதானே? இப்ப யோசித்து பாருங்க, அந்த குடும்பத்தினருக்கு எவ்வளவு அவமானமா இருந்திருக்கும்னு. நல்ல வேளைக்கு இயேசுப்பா இருந்தார். When Jesus in your life, you will save a lot of embarrassment. இயேசுப்பா உங்க வாழ்க்கையில் இருப்பார்னு சொன்னா அநேக அவமானங்கள் இருந்து உங்களை காப்பாற்றுவார். அதுதான் அந்த குடும்பத்துக்கு அன்னைக்கு நடந்தது. திராட்சரசம் இல்லை என்றால் அதற்கு இயேசு அவங்க அம்மாவை பார்த்து சொல்றாரு, ஸ்திரீயே எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். என் டைம் இன்னும் வரல அப்படின்னு சொல்லிட்டார். உடனே அதுக்கு ஏசப்பாவோட அம்மா என்னமா சொல்றாங்க, அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். என்னடா அது, ஏசப்பா சொல்றாரு என் டைம் வரலங்கிறார். இப்போ ஏசப்பாவோட அம்மா மரியாள் சொல்றாங்க வேலைக்காரங்களை எல்லாம் பார்த்து, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். Do whatever he tells you. ஐயா, உங்க வாழ்க்கையில் அற்புதம் வேணுமா? அதுக்கான ஃபார்முலாவே என்ன தெரியுமா? அவர் என்ன சொல்றாரோ அதை செய்யணும். இன்னைக்கு நிறைய பேரோட வாழ்க்கையில் அற்புதங்கள் தடைப்பட்டிருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவர் சொல்றதை செய்யறது இல்லை.
ஏசப்பா ஒரு பெரிய அற்புதத்தை பண்ண போறாரு. அதுக்கு முன்னால ஏசப்பாவோட தாயார் அந்த வேலைக்காரங்களுக்கு கொடுத்த அட்வைஸ் என்னன்னா, அவர் என்ன சொல்றாரோ அதை எல்லாம் அப்படியே செய்யுங்கன்றாங்க. அல்லேலூயா. ஐயா, இன்னைக்கு அந்த அட்வைஸை நம்மளும் எடுத்துக்கணும். இயேசு என்ன சொல்றாரோ அதை அப்படியே செய்யணும். அவர் சொல்றதுக்கு கீழ்ப்படிந்தோம் என்று சொன்னால் அற்புதம் நம்முடைய வாழ்வுகளில் தாராளமாக நடக்கும். இன்னைக்கு நிறைய பேரோட வாழ்க்கையில அற்புதத்துக்கு பதில் பிரச்சனைகள்ல போய் அவங்க மாட்டிக்கிறாங்க. எதனால தெரியுமா? அவர் சொல்றதை செய்யறது இல்ல. ஒன்று அவர் சொல்றதை செய்யறது இல்ல, இல்லைன்னா அவர் கிழக்க போனா வடக்க போறது, மேற்க போனா தெற்க போறது, அவர் சொல்றதுக்கெல்லாம் ஆப்போசிட்டாவே பண்றது. A lot of people have blocked a lot of miracles in their lives because of disobedience. Sometimes your miracle is wrapped in that obedience and in that instruction. இயேசுவுடைய தாயாருக்கு தெரிஞ்சிருந்துச்சு அடுத்து நடக்க போற அற்புதம் அவரோட இன்ஸ்ட்ரக்ஷன்ல தான் இருக்குது, அவருக்கு கீழ்ப்படிறதுல தான் இருக்கு. ஐயா, உங்கள் கீழ்ப்படிதலுக்குள் தான் அந்த அற்புதம் அடங்கி இருக்கிறது. சில நேரத்தில் அவர் சொன்னதை நீங்க கீழ்ப்படியில, அதனாலதான் சில அற்புதங்கள் உங்க வாழ்க்கையில தடைபட்டு போனது. இல்லைன்னா உங்க வீட்டில் கூட தண்ணீர் திராட்சை ரசமாக மாறி இருக்கும். உங்கள் வீட்டில் கூட உங்களுடைய பிரச்சனை, உங்களுடைய பற்றாக்குறை அற்புதமாக மாறி இருக்கும். கண்டுபிடிங்க எந்த பகுதியில் கீழ்ப்படியலன்னு. கீழ்ப்படிச்சு பாருங்க, அற்புதம் ஆட்டோமேட்டிக்கா நடக்கிறத பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் யூதர்கள் 6வது வசனம், யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படியே ஒவ்வொன்று 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கச்சாடிகள் அங்கே வைத்திருந்தது. அந்த காலத்தில் யூதர்கள்லாம் அவங்களுடைய முறைமையின்படி காலு கழுவிட்டு கையெல்லாம் காலெல்லாம் கிளீன் பண்ணிட்டு தான் அந்த உள்ள வருவாங்க. இட் வாஸ் a ritual, it was a cleansing ritual that they adhered to. இப்ப ஏசப்பா அந்த வேலைக்காரரை நோக்கி ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றால் அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். சொன்னதை உருப்படியா பண்ணி இருக்கிறாங்க. நிறைய டு த பிரிம் அப்படின்னு இருக்குது. ஊத்துனா கரெக்டா ஊத்திடணும். எல்லாத்தையும் சொன்னதை சொல்லிட்டாருன்னா அதை கரெக்டா செஞ்சிருவாயான்னு சொல்லி அதை நிறைய நிரப்பினார்களா. அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது மொண்டு பந்து விசாரிப்புக்காரரிடத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். என்னையா அது தண்ணியை ஊத்த சொல்றாரு. ஊத்துனதுக்கு அப்புறம் ஒரு பிரேயர் இல்லை, ஒரு பார்வை இல்லை, மேல கீழே ஒரு சவுண்ட் கிடையாது. ஊத்துனதுக்கு அப்புறம் சொல்றாரு, இப்ப கொண்டு போய் கொடுங்கிறார். என்னங்க, ஒரு பிரேயர் கூட பண்ணல. ஒரு சில சமயம் மீட்டிங்ல நல்லா பிரேயர் பண்ணியிருப்போம், 1 மணி நேரம் எல்லாருக்காகவும் பிரேயர் பண்ணியிருப்போம். ஆனாலும் கடைசியில் ஒருத்தர் நின்றுட்டு இருப்பாரு, தலையில கைய வைங்க அப்படின்னு. என்ன தலையில கைய வைக்காம யோசித்து பாருங்க. ஜீசஸ் தண்ணியெல்லாம் கொண்டு வந்து ஊத்திட்டாங்க. ஊத்துனதுக்கு அப்புறம் என்னது, ஒரு பிரேயர் பண்ணுவாரு, இல்லைன்னா கையை விட்டு ஏதாவது அலம்புவாரு, ஏதோ ஒன்றும் பண்ணல. ஊத்துனதுக்கு அப்புறம் கொண்டு போய் கொடுங்கிறாரு. ஏன்னா அந்த அற்புதம் அந்த ஒபீடியன்ஸ்ல நடந்துருச்சு. கையை தட்டுங்க. அதனாலதான் அவங்க அம்மா சொல்றாங்க, சொல்றதெல்லாம் செய்யா, அதுதான் மிரக்கலே. அவங்க பண்றாங்க. கொண்டு போய் எப்ப மாறுச்சுன்னு தெரியலங்க. ஊத்த ஊத்த மாறுச்சா, ஊத்துனதுக்கு அப்புறம் மாறுச்சா, இல்ல கொண்டுட்டு போய் அந்த எல்லாருக்கும் பரிமாறுற வழியில மாறுச்சான்னு தெரியல. ஆனா எங்கேயோ உனக்கு தேவை அற்புதம் எங்க நடக்குதுன்னு தெரியாது. ஹல்லேலூயா, ஆமென். இப்ப கொண்டு போய் பரிமாறாங்க. என்ன நடந்துச்சு பாருங்க. அந்த திராட்சரசம் எங்கே இருந்து வந்தது என்று தண்ணீரை மொண்ட வேலைக்காரருக்கு தெரிந்தது என்று பந்து விசாரிப்புக்காரனுக்கு தெரியாதனால் அவன் திராட்சரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்தபோது மலவானலை அழித்து, எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைய முன்பு ருசி குறைந்ததை கொடுப்பான், நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றான். என்னையா இப்படி ஏமாத்திட்டீங்க? எல்லாரும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிரியாணியை ஃபர்ஸ்ட் போட்டு அதுக்கப்புறம் அவசரத்தில் பண்ணது கொடுப்பாங்க. நீங்கன்றானா முதல்ல கொடுத்ததை விட லாஸ்டா வர்றது சூப்பரா இருக்கு. எங்க ஏசப்பா வந்துட்டார்னா அப்படித்தான். ஹல்லேலூயா. 11வது வசனம், இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவுடைய கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமை வெளிப்படுத்தினார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். வாவ்! ஐயா, அற்புதம் நடந்த பொழுது இயேசுவின் மகிமையை அவர் வெளிப்படுத்தினாராம். ஒவ்வொரு அற்புதமுங்க, அற்புதத்தோட நோக்கமே ஆண்டவருக்கு மகிமையை கொண்டு வரணும். அற்புதங்கள் நடப்பிக்கப்படுவது எந்த மனிதனுக்கோ எந்த ஊழியனுக்கோ பெயரை புகழை கொண்டு வருவதற்காக அல்ல. அற்புதங்கள் நடப்பது இயேசுவின் நாமத்திற்கு மகிமையை கொண்டு வர வேண்டும். அதனாலதான் சொல்லுவேன், அற்புதத்தை பெற்றுக் கொண்டீங்களா? நிறைய பேர் அவங்களுக்குள்ளே வெக்கப்பட்டு பயந்துட்டு பூட்டி வச்சுக்கிறது இல்ல. 4 பேருக்கு சொல்லணும். ஏன்னா அற்புதத்தோட அப்ஜெக்டிவே ஆண்டவர் இயேசுவுக்கு மகிமையை கொண்டு வரணும். அது மட்டும் இல்ல, அதை பார்த்த பொழுது அவருடைய சீஷர்கள் அவர் மேல் விசுவாசம் வைத்தார்கள். அற்புதத்தை பார்க்கும்போது ஜனங்கள் இயேசப்பா மேல விசுவாசம் வைப்பாங்க. அதனாலதான் அற்புதங்கள் நடக்கணும். கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. எல்லாம் கையை உயர்த்தி கேளுங்க, ஆண்டவரே எங்க
எங்கள் சபைகளிலே, எங்கள் தெருக்களிலே எங்கள் மூலமாக அற்புதங்கள் தாராளமாக நடக்கணும். ஏன்னா இயேசுவின் நாமத்துக்கு மகிமை வரணும். இயேசுவை அநேகர் விசுவாசிக்க வேண்டும். சரி, இப்போ இந்த முதலாம் அற்புதம் அப்படின்னு இருக்கு. இங்க பாருங்க, ஏசப்பா நினைச்சிருந்தா என்ன அற்புதம்னாலும் பண்ணியிருக்கலாம். ஆமாவா இல்லையா? அவர் நினைச்சிருந்தா செத்தவனை உயிரோடு எழுப்பியிருக்கலாம். எங்க தண்ணியை திராட்சை ரசமா மாத்தினாரு, நிறைய பேர் குடிச்சிட்டு போயிருக்காங்கயா அப்படின்னு ஆயிருக்கும். அப்படித்தானே? இதே ஒரு 10 செத்தவனை ஏசப்பா நினைச்சிருந்தா என்ன அற்புதம்னாலும் செஞ்சிருக்கலாம். அப்படின்னா அவர் பிக் பண்ணியிருக்கலாம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் அற்புதம் இப்படிதாயா, மினிஸ்ட்ரி என்ட்ரியே இப்படிதாயா இருக்க போகுது அப்படின்னு சொல்லி அவர் சூஸ் பண்ணியிருக்கலாம். ஆமாவா இல்லையா? ஆனா ஜீசஸ் என்னத்தை தெரியுமா சூஸ் பண்றாரு? தண்ணியை திராட்சை ரசமா மாத்துறது. என்னங்க ஜீசஸ் ஒரு 10 பேரை செத்தவனை உயிரோடு எழுப்பியிருந்தா இன்னும் எவ்வளவு பிரமாதமா இருந்திருக்கும், ஹெட்லைன்ஸ் எல்லாம் வந்திருக்கும். ஆனா ஏசப்பா முதலாவது அற்புதம். ஆனா அந்த இடத்துல அற்புதம், அதாவது இந்த கிரீக் வேர்டு செமையான், இங்கிலீஷ்ல தெளிவாக இருக்குது, த ஃபர்ஸ்ட் ஆஃப் த சைன்ஸ் அப்படின்னு இருக்கு. மிரக்கிள் இல்லை, இது ஒரு சைன். அது என்ன? அற்புதத்துக்கும் அடையாளம். அடையாளம் வேற, அற்புதம் வேற. அற்புதத்துக்கும் அடையாளத்துக்கும் என்ன வித்தியாசம்? அற்புதங்கிறது அற்புதம், அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க வேண்டாம். ஆனா அடையாளம்னா என்னன்னா, அது ஒரு அற்புதம் தான். ஆனா அது அற்புதத்தை தாண்டி வேற ஒரு காரியத்தை சுட்டி காட்டுகிறது. அடையாளம் சைன். சைன் ஒரு சைன் போஸ்ட் நிக்குது, எதுக்காக? அது வேற என்னத்தையும் சுட்டி காட்டுது. அப்படிதானே? ஒரு அடையாளத்தினுடைய வேலை அதுதான். இது ஒரு அற்புதம் தான் சார், ஆனா இது ஒரு அடையாளம் சார். அப்படின்னா என்னன்னா, இந்த அற்புதம் அதை தாண்டி, இந்த அற்புதம் இந்த சம்பவத்தையும் தாண்டி ஏதோ ஒரு காரியத்துக்கு நேராக நம்மை காட்டுகிறது. அப்போ ஏசப்பா தண்ணீரை திராட்சை ரசமா மாத்தினது அது ஒரு அற்புதம் இல்ல, அது ஒரு அடையாளம். பாருங்க, தண்ணிய ஜீசஸ் கிரைஸ்ட், அது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? தண்ணி திராட்சை ரசமா மாறினது. ஏன்னா ஆண்டவர் இயேசு அந்த இடத்துல அதோட மாலிகுலர் ஸ்ட்ரக்சரையே மாத்திட்டார். அதாவது அதோட அணுவியலவே மாத்திட்டார். தண்ணி நம்ம எல்லாருக்கும் தெரியும், 2 அணு ஹைட்ரஜன், 1 அணு ஆக்சிஜன். இது சேர்ந்துச்சுன்னா H2O சொல்றோம், வாட்டர். ஆனா அது ஒயினா மாறினப்போ அதோட கெமிக்கல் காம்போசிஷனே மாறிடுச்சு. ஏன்னா ஒயின்ல எத்தனால் அப்படிங்கிற ஆல்கஹால் தான் மெயினா ஒயின்ல. ஒயினோட மாலிகுலர் ஸ்ட்ரக்சர், அதோட அணு ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னு சொன்னா C2H5OH. H2O எங்க இருக்கு? C2H5OH எங்க இருக்கு? அப்படின்னா அதோட மாலிகுலர் ஸ்ட்ரக்சர், அணுவியலவே ஆண்டவர் உள்ள போய் அணுவுக்குள்ள போய் மாத்திட்டாருங்க. கையை தட்டுங்க. ஆண்டவர் உங்க வாழ்க்கையில அற்புதம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டார்னா அணு அளவுல போய் இறங்கிடுவார். ஹார்ட்ல ப்ராப்ளம்ங்க, எந்த டிஷ்யூல ப்ராப்ளம்ங்க, உள்ள வரைக்கும் போய் மாற்றத்தை கொடுக்க அவர் வல்லமை உள்ளவர். He can get deep into your problems, into your circumstances and change everything. If he can get into the molecules and change and transform the molecules, why can't he get into your problem deep inside that and transform your situation? That is the power of our God. I want you to put your hands and bless the name of Jesus. Hallelujah. Water turned into wine. Poshadarama. You know what? It takes a lot of time. தண்ணி என்னைக்கும் திராட்சை ரசமா மாறாது, அது வேற விஷயம். ஆனா திராட்சை ரசம் உருவாகிறதே ஒரு பெரிய process. It's called the process of fermentation, in which the yeast, it turns sugar into alcohol and carbon dioxide. அதாவது இந்த process, இந்த fermentation நொதித்தல்னு சொல்லுவாங்க. இந்த processல வந்துட்டு அந்த ஈஸ்ட் அதுல இருக்கிற எல்லா சுகரையும் ஆல்கஹாலாகவும் கார்பன் டை ஆக்சைடாகவும் மாற்ற அது ரொம்ப நாள் ஆகும். ஆனா ஏசப்பா இப்படினதும் எவ்வளோ மாதக்கணக்காக ஆகிறது இப்படின்னு ஆயிடுச்சுங்க. அப்படின்னா என்னன்னா, ஆண்டவர் நேரத்தை சஸ்பெண்ட் பண்ணிட்டார். சில சமயம் நீங்க நினைக்கிறீங்க, ஐயோ இதெல்லாம் நடக்கணும்னா 10 மாசம் ஆகுங்க, இந்த காரியம் திரும்ப எழுமணும்னா 5 வருஷம் ஆகுங்க. 5 நிமிஷத்துல பண்ணி முடிப்பாருங்க. ஏன்? வைன் ஆகணும்னா அந்த ப்ராசஸ் ரொம்ப நாள் ஆக வேண்டிய ப்ராசஸ். இப்படிங்கிறதுக்குள்ள அவர் மாத்தலையா? That is the power of our God. He's not bound by time. He's not bound by physics. He's not bound by nature. அவர் இயற்கையினாலே கட்டுப்படுத்தப்பட்டவர் அல்ல. அவர் இயல்பினாலே oh Jesus, he's above all of that. The first miracle that Jesus did was the miracle of transformation.
ஏசப்பா பண்ண அடையாளமே என்னன்னா மறுரூபமாக்குகிறார். He is transforming. இங்க பாருப்பா, இங்க ஏசப்பா என்ன சொல்ல வந்தார்னா, அந்த தண்ணியை திராட்சை ரசமா மாத்திட்டு, அதான் அற்புதமே. நான் இங்க வந்ததே எதுக்குன்னா மாற்றத்தை கொண்டு வரவே வந்திருக்கிறேன் அப்படின்னு கச்சிதமாக அந்த அற்புதத்தின் மூலமா சொல்றார். ஏசப்பா வந்ததே அதுக்கு தானே. உங்க வாழ்க்கையை மாத்த வந்தார். என்ன மாத்த வந்தார்? சவுல பவுலா மாத்த வந்தார். பயந்து கொண்டிருந்த பேதுருவை, you are Peter the rock. பத்ரோஸ், கிரீக்ல பத்ரோஸ்னா பாறை. அவர் என்ன பாறை மாதிரி ஸ்ட்ராங்காவா இருந்தார்? ஒரு பொண்ணு வந்து கேட்குது, ஏசப்பாவோட தான் இருந்து, ஐயோ அவர் எனக்கு தெரியாதுன்னு பயப்படுறாரு பேதுரு. That is the power of Jesus. He is here to transform. ஐயா, இன்னைக்கு அதைத்தான் ஆண்டவர் சொல்றார். உன் வாழ்க்கையில, உன் குடும்பத்துல, உன் பிசினஸ்ல இல்ல எது மாறல, மாற்றத்தை கொண்டு வர வந்திருக்கிறேங்கிறார். அன்னைக்கு ஏசப்பா இங்க பாருங்க, எந்த அற்புதத்தினாலும் சூஸ் பண்ணிருக்கலாங்க. ஆனா அவர் ஏன் தண்ணியை திராட்சை, he was making a statement because this is a sign. இது ஒரு அடையாளம். அந்த அற்புதத்தையும் தாண்டி ஒரு பெரிய செய்தி. அன்னைக்கு எல்லாம் நல்ல ஒயினை குடிச்சிட்டு எத்தனை பேர் சந்த பாஸ் சூப்பர் ஒயின்டா அப்படின்ட்டு போயிருப்பான். எத்தனை பேர் இந்த ஆக்சுவல் மெசேஜை மிஸ் பண்ணான்னு தெரியல குடிச்சதுல. ஏசப்பா என்னத்தை சொல்ல வந்தார்னா, நான் மாற்றத்தை கொண்டு வர வந்திருக்கிறேன். கையை உயர்த்துங்க. அப்பா, எனக்கு அந்த மாற்றம் வேணும். உங்க வாழ்க்கையில் எந்த பகுதியில் இந்த மாற்றம் வேணும்? என் பொருளாதாரத்தில் மாற்ற வேணும், ஆவிக்குரிய வாழ்க்கையில மாற்ற வேணும். அப்பா, இன்னைக்கு யாரெல்லாம் மாற்ற வேணும்னு கேட்கிறாங்களே, இயேசுவின் நாமத்தில் அந்த மாற்றம் அவங்க வாழ்வுகளில் வருவதாக. Now let it happen by a glorious power. Ragasata bangaya lekho shanda rama katu razabaya. There is another profound truth hidden in here. இதுல ஒரு பெரிய ஒரு சத்தியம் அடங்கி இருக்கு. ஏசப்பா அன்னைக்கு பெருசா சொல்ல வந்த முக்கிய செய்தி என்னன்னா, I am here to usher in a new covenant. நான் இங்க ஒரு புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்தும்படிக்கு வந்திருக்கிறேன் அப்படிங்கறத சொல்லாம ஏசப்பா அன்னைக்கு சொல்லி இருக்கிறார். அங்க திராட்சரசம் இல்லைன்னப்போ ஏசப்பா என்ன இருக்குன்னு கேட்கிறார். அங்க பார்த்தா 6 கச்சாடி இருந்திருக்கு, தண்ணி இருந்திருக்கு. எப்பயுமே ஆண்டவர் அப்படித்தான், என்ன இல்லை என்ன இருக்கு அதுல ஆரம்பிக்கலாங்கிறார். 5000 பேர் புருஷர்கள் ரொம்ப பசியா இருக்கிறாங்க. என்னப்பா இருக்கு? ஒரு சின்ன பையன் 5 அப்பா 2 மீன் வச்சிருக்கிறாங்க. கொண்டு வாங்க, அதை வச்சு பண்ணுவோம். ஏன்னா எப்பயுமே என்ன இருக்கோ அதுல தான் அவர் ஆரம்பிப்பார். கையை தட்டுங்க. ஆண்டவர் என்கிட்ட அது இல்லை இது இல்லை, உன்கிட்ட என்ன இருக்கு, இருக்கிறத வச்சு பண்ணுவோங்கிறாரு. ஹல்லேலூயா. உங்க கண்ணில் ஒண்ணுமே இல்லை. அன்னைக்கு வந்து திராட்சரசம் இல்லை, பரவாயில்ல, இல்லை என்ன அதை விட்டுருவோம். இப்ப என்ன இருக்கு? 6 கச்சாடி இருக்கு சார், கொண்டு வாயா. தண்ணியை ஊத்த சொல்றார். இப்போ ஐ வாண்ட் யூ டு நோட்டீஸ் சம்திங் ஹியர். அந்த வசனம் ரொம்ப தெளிவா சொல்லுது. அந்த கச்சாடி அங்க எதுக்காக இருந்தது? யோவான் 2:6 சொல்லுகிறது, யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படியே ஒவ்வொன்று 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கச்சாடிகள் அங்கே வைத்திருந்தது. அந்த கச்சாடிகள் எதற்காக இருந்தது? இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா இருக்கு. அக்கார்டிங் டு த மேனர் ஆஃப் பியூரிஃபிகேஷன் ஆஃப் த ஜூஸ். யூதர்களுடைய முறைமையின்படி அந்த தண்ணீர் வெளியில வச்சிருந்தாங்க. எதுக்குன்னா, வர்றவங்க எல்லாம் கெஸ்ட் எல்லாம் கையை கழுவிட்டு காலை கழுவிட்டு சுத்தமா உள்ள வரணுங்கிறதுக்காக. இது அவருடைய ஒரு ட்ரெடிஷன். பைபிள்ல ஆண்டவர் வந்துட்டு இப்போ அந்த தேவ ஆலயத்துக்கு உள்ளெல்லாம் போகும்பொழுது, ஆசிரியப்பு கூடாரத்துக்குள்ள எல்லாம் போகும்போதெல்லாம் அந்த ஆசாரியன் தன்னை சுத்திகரிக்கிறதுக்கு ஒரு சுத்திகரிப்பு முறைமை வச்சிருந்தார். இப்படி இந்த யூதர்கள் இந்த தண்ணி அங்க எதுக்காக இருந்துச்சு, அந்த கச்சாடி அங்க எதுக்காக இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, அந்த தண்ணி அந்த யூதமன் முறைமையின்படி அவர்கள் சுத்திகரிப்பை காட்டுகிறது. ஆனா இப்ப ஏசப்பா என்ன பண்றாருன்னா, அந்த தண்ணியைத்தான் திராட்சரசமா மாத்துறாரு. இப்ப நல்லா கவனிங்க, அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, திராட்சரசம் எதை குறிக்கிறது? இயேசுவின் ரத்தத்தை குறிக்கிறது. ஏசப்பா சிலுவையில மரிக்கிறதுக்கு முன்னால அன்னைக்கு ராத்திரி என்ன பண்ணார்? நம்ம சொல்றோம் லாஸ்ட் சப்பர். ஏசப்பா சிலுவையில மரிக்கிறதுக்கு முன்னால சீஷர்களோட உட்கார்றார். உட்கார்ந்து அப்பத்தை எடுத்துவிட்டு என்ன சொல்லுகிறார்? இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது. அதுக்கப்புறம் திராட்சரசத்தை எடுத்து அவர் என்ன சொல்லுகிறார்? இது என் ரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கை. அப்போ ஏசப்பா ரத்தம் சிந்த போகிறார். ஆனா இந்த திராட்சரசம் இயேசுவின் ரத்தத்தை குறித்தது. அந்த ரத்தம் ஒரு புதிய உடன்படிக்கை குறித்தது. ஏசப்பா அந்த உலகத்துல வந்ததே அவருடைய ரத்தத்தினால ஒரு புது உடன்படிக்கை, ஒரு சமாதானத்தின் உடன்படிக்கை. இன்னைக்கும் பிதா நம்ம பார்த்தா நம்ம மேல கோபமா இல்லை, நம்மை பார்க்கும் பொழுது இயேசுவின் ரத்தத்தின் மூலமாக பார்க்கிறார். இயேசுவின் ரத்தம்
ஒரு புதிய உடன்படிக்கையை ஏசப்பா, புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக ஏசப்பா இருந்தார்னு வசனம் சொல்லுகிறது. எதை வைத்து? தம்முடைய ரத்தத்தை வைத்து ஒரு புதிய உடன்படிக்கை ஏற்படுத்துகிறார். இப்ப நல்லா கவனிங்க, அவர் வர்றாரு. இங்கதான் ஏசப்பாவோட மினிஸ்ட்ரி ஆரம்பிக்குது. அடையாளம் தான். அடையாளம்னா ஏதோ ஒன்று காட்டுது. ஏசப்பா என்ன சொல்ல வர்றாருன்னா, இங்க பாரு, இந்த தண்ணி பழைய உடன்படிக்கையை காட்டுது. It represents the old purification method. But I'm here bringing in a new covenant. The wine that represents my blood. Shandala Braka Satabaya. மத்தேயு 26:28. இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புதிய உடன்படிக்கை கூடிய என்னுடைய இரத்தமாயிருக்கிறது. ஏசப்பா இந்த உலகத்துல he came as a mediator. எபிரேயர் 8:6. இவரோ விசேஷித்த வாக்குத்தத்தங்களின் பேரில் ஸ்தாபிக்கப்பட்ட விசேஷித்த உடன்படிக்கை எப்படி மத்தியஸ்தராயிருக்கிறாரோ. Jesus is the mediator. அன்னைக்கு அந்த தண்ணியை திராட்சரசமா மாத்தப்ப என்ன சொன்னார்னா, I'm replacing law with grace. I'm replacing the old with the new. I'm replacing that water. It has limits. It has its own limitation. தண்ணி எவ்வளவையா சுத்திகரிக்கும், அதுக்குன்னு ஒரு லிமிட்டேஷன் இருக்கு, அவ்வளவுதான். நான் அதை விட பெட்டரான ஒன்று கொண்டு வந்திருக்கிறேன். இது என் ரத்தம். இயேசுவின் ரத்தம் நம்மை சுத்திகரிக்கிறது. 1 யோவான் 1:7 இப்படியாக சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீத்தி நம்மை சுத்திகரிக்கும். இந்த தண்ணிக்கு எவ்வளோயா சுத்திகரிக்கும், ஆனா என் ரத்தம் உன்னை சுத்திகரிக்கும். எபிரேயர் 13:12 இப்படியாக சொல்லுகிறது, இயேசுவும் தம்முடைய சொந்த ரத்தத்தினாலே ஜனங்களை பரிசுத்தம் செய்யும்படியாக, அவருடைய ரத்தம் நம்மை பரிசுத்தமாக்குகிறது. அன்னைக்கு ஏசப்பா அந்த தண்ணீரை திராட்சரசமாக மாற்றின பொழுது, திராட்சரசம் இயேசுவின் ரத்தத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. அவருடைய ரத்தம் அந்த புதிய உடன்படிக்கைக்கு அடையாளமாக இருக்கிறது. ஆனா அந்த தண்ணீர் பழைய உடன்படிக்கையின் அடையாளமாக உட்கார்ந்துட்டு இருந்துச்சு. அதனால அவர் கொண்டு வந்து அந்த தண்ணியை திராட்சரசமாக மாற்றினார். அப்படின்னா I am replacing the old with the new. இன்னைக்கு நிறைய நேரத்தில் நம்ம கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் இன்னும் பழசுலேயே தான் ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கோம். We belong to a new covenant, a covenant of peace. ஒருவேளை ஆண்டவர் மேல ரொம்ப கோபமா இருக்கிறார் நினைச்சிட்டு இருந்தீங்க, இல்லையா? The blood gives access. பிதாவுக்கு முன்னால் நம்ம வர்றது இயேசுவின் மூலமல்லாமல் நாம் வர முடியாது. இன்னும் பழைய சிந்தையோடு இருந்து கொண்டிருக்கிறீர்களா, இல்ல புதிய உடன்படிக்கையின் சிந்தையோடு இருந்து கொண்டிருக்கிறீர்களா? இது புத்திர சுவிகாரத்தின் ஆவி. பயந்து பயந்து வர வேண்டியதில்லை. பழைய ஏற்பாட்டில் அந்த ஆசாரியன் வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள வருவான். ஆனா அதுவும் பயந்து பயந்து வருவான். காலில எல்லாம் சங்கிலிகள் இருக்கும், மணி கட்டி இருக்கும். எதுக்குன்னா சத்தம் வரல அப்படின்னு சொன்னா அவர் செத்து போயிட்டார்னு அர்த்தம். கர்த்தருடைய சமூகத்தில் அடிக்கப்பட்டுட்டார், இழுத்துக்கிறதுக்காக. ஆனா இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த புதிய உடன்படிக்கையின் கீழே நம்முடைய பிதாவுக்கு முன்பாக வரும் பொழுது we can come boldly knowing that we are sons and daughters of the great King of Kings through the Lord Jesus Christ. என்ன ஒரு பாக்கியம், என்ன ஒரு பாக்கியம். அந்த தண்ணீர் திராட்சரசமாக மாறின பொழுது அவர் பற்றாக்குறைகளை மாற்றினார். கையை உயர்த்துங்க. ஒருவேளை நீங்கள் பற்றாக்குறைகளோடு இருப்பீங்க என்று சொன்னால், இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, உடைய பிள்ளைகளுடைய பற்றாக்குறைகள் எதுவாக இருந்தாலும் அது இன்றைக்கு மாறட்டும். அவங்க குடும்பத்தில் என்ன வாழ்க்கையில் ஏதாகிலும் சூழ்நிலை மாறாமல் இருக்கும் என்று சொன்னால் இன்று மாறட்டும். Let your powerful transformation come into their lives. அவங்க குடும்பத்தில் யாரும் மாறணும்னா மாறுவார்களாக. ஏசப்பா இன்னைக்கு அவங்க வாழ்வுகளை சந்திங்க. ஒரு அற்புதம் இன்றைக்கு நடக்கட்டும், ஒரு மாற்றம் என்று சம்பவிக்கட்டும் இயேசுவின் நாமத்தில். ஆண்டவரே, நாங்கள் பழைய உடன்படிக்கையின் சிந்தையுள்ளவர்களாக இல்லாமல் புதிய உடன்படிக்கைக்கு சுதந்திரவாளிகள் என்ற ஆண்டவரை நிச்சயத்தோடு அந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவியோடு தைரியமாக உமக்கென்று வாழ, உம்மோடு வாழ எங்களுக்கு உதவி செய்யும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டுகிறோம் எங்கள் அருமை பிதாவே, ஆமென்.
கைகளை தட்டி ஆண்டவரை சத்தமாக மகிமைப்படுத்துவோம். இது நாம் கர்த்தருக்கென்று கொடுக்கிற நேரம். உங்கள் கைகளில் காணிக்கைகள் தசமபாகங்கள் இருக்கும் என்று சொன்னால் எடுத்து உயர்த்தி பிடிங்கள். நான் ஜெபிக்க போகிறேன். ஜெபித்த பிறகு ஒரு பாடல் பாடும் பொழுது நாம் கர்த்தருக்கென்று காணிக்கைகளை செலுத்துவோம். நிறைய டீட்டெயில்ஸை நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்க முடியும். உங்களுக்கு எது வசதி அதை பயன்படுத்தி விதைங்க. அதே மாதிரி நீங்கள் பில்டிங் ஃபண்டுக்குள்ளே கொடுக்க விரும்புகிறவங்க அதுக்குன்னு ஒரு தனி அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறோம், அதை பயன்படுத்துங்க. வெளிநாடுகளிலிருந்து அனுப்புவீங்கன்னு சொன்னால் இந்தியாவில் உங்களுக்கு அக்கௌண்ட் இருக்குன்னு அதை பயன்படுத்தி அனுப்புங்கள். அதே போல் I want to thank all of you. Thank you for your generosity. நீங்கள் விதைக்கிற விதைகள் நிச்சயமாக ஆசீர்வாதங்களை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வரும். அது மாத்திரமல்ல, இந்த ஊழியத்தில் நாம் செய்கிற பல காரியங்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கிறது. We thank you for your partnership. ஏசப்பா தாமே உங்களை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. பில்டிங் ஃபண்டுக்குள்ள கொடுப்பீங்கன்னா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து மறக்காமல் அனுப்பி வச்சிருங்க. ஆமென். பிளட்ஜ் கார்டில் நீங்கள் பிளட்ஜ் பண்ண அமௌண்ட்டை நீங்கள் கொடுத்துட்டு இருப்பீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதில் மென்ஷன் பண்ண ஃபோன் நம்பரையும் மென்ஷன் பண்ணிடுங்க. ஏசப்பா, இந்த நாளில் நம்முடைய பிள்ளைகள் விதைக்கிற காணிக்கைகள் தசமபாகங்கள் ஒவ்வொன்றுமே இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கப்படட்டும். இதற்குரிய பிரதிபலன்களை நீர் கொடுப்பீராக. இது நிமித்தம் அவருடைய வாழ்வுகள் மாறட்டும், குடும்பங்கள் செழிக்கட்டும். தேவ ஆசீர்வாதம் உடைய பிள்ளைகளுடைய வாழ்வுகளுக்குள்ளே வரட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டுகிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமென், ஆமென். ஸோ எங்கேயும் போயிடாதீங்க. இதை தொடர்ந்து விடுதலை அற்புத சுகத்துக்காக ஜெபிப்பேன். இப்பொழுது நாம் கர்த்தருக்கு என்று காணிக்கைகளை செலுத்துவோம். அதை தொடர்ந்து நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை. Hallelujah, 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 hallelujah. பாவியான என்னையும் உம் பிள்ளையாய் மாற்றினீ, பாவியான என்னையும் உம் பிள்ளையாய் மாற்றினீ. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வம். அப்படியே கரங்களை அசைத்து ஹalleluya, hallelujah, 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 hallelujah. என்னை அழைத்தவரே, நீர் உண்மை உள்ளவரே. என்னை அழைத்தவரே, நீர் உண்மை உள்ளவரே. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை. Hallelujah, 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 hallelujah. என்னை முன் குறித்தீரே, நீர் கைவிடவே மாட்டீ. என்னை முன் குறித்தீரே, நீர் கைவிடவே மாட்டீ. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை. Hallelujah, உமக்கே hallelujah, 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 hallelujah.
Hallelujah, praise the Lord. சத்தமா கைகளை தட்டி இயேசுவின் நாமத்தை நம்ம மகிமைப்படுத்துவோம். What a joy. நம்ம இப்ப தொடர்ந்து பிரேயர் பண்ண போகிறோம். இப்ப எங்க இருக்கிறேன்னா நம்முடைய பவர் சென்ட்ரல் ஹீலிங் சென்டருக்கான அந்த இடத்துல நம்ம இருக்கிறோம். நீங்க பார்க்கும்போதே தெரியும், ஒவ்வொரு வாரமும் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட். இந்த இடம் பெட்டர் ஆயிட்டு இருக்கு. இந்த இடத்துல நிறைய ஃபில்லிங் நடந்துட்டு இருக்கு. ஒர்க் நடந்துகிட்டே இருக்கு. அதற்காக இயேசுவுக்கு நன்றி செலுத்துகிறேன். நிறைய பேர் நீங்க தொடர்ந்து இதற்காக ஜெபித்து வர்றீங்க. ஆனபடினால உங்களுக்கும் என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பவும் இந்த இடத்துல நம்ம தொடர்ந்து நம்ம ஜெபம் பண்ண போறோம். என்னோட பிரதர் சிஸ்டர்ஸ்லாம் வந்திருக்கிறாங்க. இந்த இடத்துல ஏற்கனவே ரொம்ப நேரம் நடந்து ஜெபம் பண்ணியிருக்காங்க. ஆனா இப்போ உங்களோட சேர்ந்து நாங்க ஜெபம் பண்ண போகிறோம். அதனால சர்ச்சில் இருக்கவங்க எல்லாம் அப்படியே குதிச்சு எந்திரிச்சு நில்லுங்க. ஆமா, குதிச்சு எந்திரிச்சு நில்லுங்க. ஆன்லைன்ல இருக்கிறவங்க உங்க வீடுகளில் நீங்க குதிச்சு எந்திரிச்சு நில்லுங்க. ஏன்னா இன்னைக்கு இப்ப இந்த இடத்துக்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். உங்க இருதயங்களை இணைங்க. அதே மாதிரி உங்க சத்தத்தையும் எங்களோட சேர்ந்து இணைக்கணும். சத்தத்தை உயர்த்தி நம்ம எல்லாரும் ஜெபிக்க போறோம். நான் ஒவ்வொரு பிரேயர் பாயிண்டா கொடுக்க போறேன். நீங்க எல்லாரும் அதற்காக ஜெபிக்க போகிறீங்க. முதலாவது நம்ம எதற்காக ஜெபிக்க போறோம்? ஒருவேளை இன்னைக்கு தான் நீங்க புதுசா ஜாயின் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொன்னா, சென்னையில் ஒரு ஹீலிங் சென்டர் எழுப்பணும்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு ஒரு தரிசனம் கொடுத்திருக்கிறாரு. இந்த இடத்துல வருகிற நாட்களில் பல்லாயிரக்கணக்கான ஜனங்கள் வந்து அற்புத அடையாளங்களை பார்த்து இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்த போகிறார்கள். அதற்காகத்தான் இந்த இடம். இதற்கு நிறைய பொருளாதார தேவைகள் தேவை. இன்னும் 11 மாசத்துல பல கோடிகள் நமக்கு தேவை. ஆண்டவர் அந்த தேவைகள் எல்லாம் கண்டிப்பா சந்திக்க போறாரு. நம்ம விசுவாசத்தை ஜெபித்து வருகிறோம். இப்போ நம்ம தொடர்ந்து நம்ம பிரேயர் பண்ண போகிறோம். முதலாவது எதற்காக பிரேயர் பண்ண போகிறோம்னா, அன்யூஷுவல் மிரக்கிள்ஸ். எல்லாரும் சொல்லலாம், அன்யூஷுவல் மிரக்கிள்ஸ். அதாவது பைபிள்ல அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 19:11 ஆண்டவர் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய கையை கொண்டு விசேஷித்த அற்புதங்களை செய்தாராம். எப்படிப்பட்ட அற்புதங்கள்? ஆமா, அதாவது அற்புதம்னாவே விசேஷம் தான். ஒரு குருடன் பார்க்கறது என்ன விசேஷம் இல்லையா? செவிடன் கேட்கறது விசேஷம் தான். அதான் எல்லா அற்புதமே விசேஷம் தான். ஆனா ஆண்டவரே ஒரு அற்புதத்தை விசேஷித்த அற்புதம்னு சொன்னா கண்டிப்பா எங்க மிரக்கல்னாவே அன்யூஷுவல் தாங்க. ஒருத்தர் சூமின கையோட வரலாம், டக்குன்னு கை நார்மலா இருந்ததுன்னா அது யூஷுவலா அன்யூஷுவல் தானே. எல்லா மிரக்கலுமே அன்யூஷுவல் தான். ஆனா ஆண்டவர் ஒரு மிரக்கல் அன்யூஷுவல்னு சொன்னார்னா அப்ப அது எவ்வளவு அன்யூஷுவலா இருந்திருக்கும் பாருங்களேன். அப்படிப்பட்ட அன்யூஷுவல் மிரக்கல்ஸ் இங்க நடக்கணும்னு சொல்லி நம்ம கேட்க போகிறோம். Are we ready? அப்படி எல்லாரும் கைகளை உயர்த்துவோம். லப்பா கபோ ஷம்பா கத்தோ ரிப்ரா கத்தோ ரமா லெகோ ஷண்டரமா. Come on, lift up your voices. Pray. Mago shendere namakro sigala to pre cantora migo shindere mikum praka lodunia hamba hasko no prake dolam drasia. சொல்லலாம், unusual miracles, விசேஷித்த அற்புதங்கள். ஆண்டவர் இந்த இடத்தை, ஆண்டவர் அப்படிப்பட்ட விசேஷித்த miracles, unusual miracles நாங்க டெசிக்னேட் பண்றோம்ப்பா. ஆண்டவர் இந்த இடத்துல நடக்கிற ஒவ்வொரு மிரக்கலும் அன்யூஷுவலாக இருக்க போகிறது. ரொம்ப விசேஷித்த அற்புதங்கள் நடந்து இயேசுவின் நாமம் விசேஷித்த விதத்துல மகிமைப்பட போகிறதற்காக நன்றியப்பா. அப்படி எல்லாரும் சேர்ந்து ஜெபிப்போம். பிரதர் ஜெபிப்பாரு, அவரோட சேர்ந்து நீங்களும் ஜெபிக்க போறீங்க. Come on, pray. Hallelujah. இந்த அருமையான நேரத்துக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த வேளை நாங்க இந்த பவர் சென்ட்ரல் ஆண்டவரே ஹீலிங் சென்டர்ல இருந்து நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரேப்பா. ஆண்டவரே, இங்க வருகிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே நாங்க இன்னைக்கு பார்த்தபடி அன்யூஷுவல் மிராக்கிள்ஸ் நடக்கிறதுக்கு நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரேசப்பா. ஆண்டவரே, இங்க வருகிற ஜனங்கள் வெறுமையா திரும்ப போறது இல்ல ஆண்டவரேசப்பா. கண் குருடாப்பட்டு வந்தவர்கள் எல்லாருடைய கண்கள் திறக்கப்படட்டும் ஆண்டவரேசப்பா. ஆண்டவரேசப்பா, இன்னும் ஆண்டவரேசப்பா நாங்க எதிர்பாராத விதத்துல ஆண்டவரே மிராக்கிள்ஸ் நடக்க போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆண்டவரே, வருகிற ஜனங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் உண்டாகட்டும் ஆண்டவரேசப்பா. ஆண்டவரேசப்பா, எல்லா வியாதிகளும் நீங்கி ஆண்டவரே பரிபூர்ண சுகம் உண்டாகட்டும் ஆண்டவரேசப்பா. ஆண்டவரே, ஒரு மகிமை ஆண்டவரே இந்த இடத்துல உண்டாக போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. அப்படியே நீங்க செய்ய போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இன்னும் அதிக ஆண்டவரே அற்புதங்களை பார்க்க போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு மூலம் ஜெபம் கேளு நல்ல பிதாவே. Thank you Jesus. அடுத்து எதுக்காக நம்ம பிரேயர் பண்ண போறோம்? ஒரு சூப்பர் நேச்சுரல் ஸ்பீட், அதாவது ஒரு அசாதாரண ஒரு வேகத்தை ஆண்டவர் கொடுக்கும்படி. இதுல எந்த தாமதமும் இருக்கக்கூடாது. எல்லாத்திலுமே அந்த நெகமியா இந்த எருசலேமின் மதில்களை கட்ட ஆரம்பித்த பொழுது எவ்வளவு நாள்ல கட்டி எழுப்புனாங்க? 52 நாள்ல கட்டி எழுப்புனாங்க. 52 நாள்ல நார்மலா கட்டி எழுப்ப முடியுமா? ஒரு பட்டணத்தின் மதில்களை ஆண்டவர் 52 நாள்ல கட்டி எழுப்புனாங்க. ஏன்னா ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்ய சொல்லி அதுல கர்த்தருடைய கை இறங்கிருச்சுன்னா அதுல ஸ்பீடு வந்துடும், வேகம் வந்துடும். எலியா மேல கர்த்தருடைய கை வந்த பொழுது அவர் ஆகாபின் ரதத்துக்கு முன்னால ஓடினாராம். அப்படிப்பட்ட ஒரு ஸ்பீடு நமக்கு ஃபண்டு ரைஸ் ஆகுறதுல, அப்புறம் அதுக்கப்புறம் அந்த பில்டிங்கை ரெடி பண்றதுல எல்லாத்திலுமே இது முதற்கொண்டு ஒரு பயங்கரமான சூப்பர் நேச்சுரல் ஸ்பீடுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். நெகேமியா 6:15 சொல்லப்பட்டிருக்கிறபடி அந்த வேகத்தை கர்த்தர் கொடுக்கணும். ஜெபிப்போம். அப்படியே கைகளை உயர்த்துவோம். மகா நைஷண்டரபயா. the keyword is supernatural speed. எல்லாரும் கேட்கலாம், ஆண்டவரே அந்த தெய்வீக வேகம் தாமதங்கள் இருக்கக்கூடாது. ஆண்டவரே, எந்த காரியத்தில் எந்த ஸ்டேஜிலும் தாமதம் இருக்கக்கூடாது. தாமதத்தின் ஆவிகளை உடைக்கிறோம். ஒரு தெய்வீக ஸ்பீடை நாங்க கிளைம் பண்றோம்ப்பா இயேசுவின் நாமத்துல. ஆண்டவர், எங்களுக்கு பொருளாதாரம் வந்து சேருகிறதுல ஒரு ஸ்பீடு இருக்க போகிறது. இந்த இடத்தை கட்டி எழுப்புறதுல ஒரு ஸ்பீடு இருக்க போகிறது. ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஒரு வேகத்தின் ஆவியை நீர் கட்டவிழ்ப்பீராக. ஆண்டவரே, வேகத்தின்
பரலோகத்தின் கிருபையை நீர் கட்டவிழ்க்கும்படி வேண்டுகிறோம் தகப்பனே. ஹalleluya. அப்படி எல்லாரும் ஜெபிங்க, கேட்டுட்டே இருங்க. பிரதர் பிரேயர் பண்ணுவார், அவரோட சேர்ந்து நீங்களும் ஜெபிங்க. ஹalleluya. பிதாவே, மீண்டும் உம்முடைய சமூகத்திலே வந்து ஆண்டவரே, இந்த ஸ்தலத்துக்கான காரியங்கள் எல்லாவற்றிலும் உம்முடைய கரம் இருக்கும்படியாய் நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கரம் இருக்கும்போது அங்க தெய்வீகமான ஒரு வேகம் இருக்கிறதை நாங்க உணர முடியும். அப்பா, இந்த காரிய முதல் இறுதி வரைக்கும் ஆண்டவரே, எல்லா காரியங்களிலும் ஆண்டவரே கர்த்தாவே உம்முடைய தெய்வீக கரம் இருந்து ஆண்டவரே இயற்கைக்கு அப்பாற்பட்ட வேகத்துல ஆண்டவரே எல்லா காரியங்களும் நடந்து முடிய உதவி செய்யுங்கப்பா. மனிதர் கண்களில் ஒத்தாசை கிடைக்க பண்ணுங்க. எல்லா அனுமதிகள் விரைவில் கிடைக்க பண்ணுங்க அப்பா. தேவையான எல்லா கட்டுமான பொருட்களும் ஆண்டவரே, வேலையாட்களும், மற்ற எல்லா அனுகூலங்களும், ஆசீர்வாதங்களும், நன்மைகளும் துரிதமாக ஆண்டவரை கிடைத்து இந்த ஆண்டவரை ஹீலிங் சென்டரை ஆண்டவரை எப்படி நெகேமியா 52 நாள்ல முடித்தது போல ஆண்டவரை நாங்க ஆண்டவரை விரைவில் கட்டி முடித்து ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்யுங்க. துதிகன மகிமை உமக்கு செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அடுத்து நம்ம எதுக்காக பிரேயர் பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா, நெகேமியா அந்த மதிலை கட்டி எழுப்பும் பொழுது ஜனங்கள் என்ன சொன்னாங்க? சேர்ந்து கட்டுவோம் வாருங்கள். நெகேமியா 2:18 சொல்லுகிறது, சேர்ந்து கட்டுவோம் வாருங்கள். அப்படின்னா ஆண்டவர் ஒரு மொமெண்டம் ரிலீஸ் பண்ணியிருக்கிறார். ஒரு கூட்ட ஜனங்கள், ஏங்க இது நீங்க தனியா பண்றது இல்லைங்க, நாங்களும் வர்றோங்க, என் பங்கை நான் நிறைவேற்றுறேன் அப்படின்னு இருக்கிறாங்க. ஸோ இது ஒரு தனி மனித எஃபர்ட்டா இருக்கக்கூடாது. இது ஒரு திரள் கூட்ட ஜனங்கள் சேர்ந்து கட்டுவோம் வாருங்கள் அப்படின்னு சொல்லுகிற ஒரு ப்ராஜெக்டாக இருக்கணும். ஆமென். லெட் அஸ் பில்ட் டுகெதர். அப்படின்னா இதற்குள்ள இந்த தரிசனம் என்னுடைய தரிசனமும் தான், இதுக்குள்ள நானும் விதைக்க விரும்புகிறேன், இந்த காரியத்தில் என்னுடைய பங்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லி இதற்குள்ள விதைக்கிற இந்த காரியத்தில் ஈடுபடுகிறவர்களை கர்த்தர் எழுப்பும்படிக்கு நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். அப்படியே கைகளை உயர்த்தலாமாப்பா. ஆண்டவரை சேர்ந்து கட்டுவோம் வாருங்கள்னு சொல்லுகிற ஒரு கூட்டத்தை நீங்க இந்த காரியத்தில் எழுப்பணும். இது பரிசுத்த ஆவியானவரால் மட்டும்தான் செய்ய முடியும். தேவரீர் ஆண்டவர் யாருடைய இருதயங்கள்ல பேசணுமோ அவங்க இருதயங்கள்ல பேசி ஆண்டவர் இதற்கு கொடுக்கிறவர்கள், இதற்குள்ளே விதைக்கிற ஒரு திரள் கூட்ட ஜனங்களை ஆயிரக்கணக்கில் நீர் எழுப்புவீராக தகப்பனே. நாங்களும் இதில் பங்காக இருக்க விரும்புகிறோம். இந்த தரிசனத்தில் எனக்கும் ஒரு பங்கு இருக்கிறது, இந்த தரிசனம் என்னுடைய தரிசனமும் தான் என்று சொல்லி ஆண்டவர் இந்த தரிசனத்தில் இணைகிறவர்களை நீங்க எழுப்பணுங்கப்பா. லெட் அஸ் பில்ட் டுகெதர் அப்படிங்கிற ஒரு சத்தம் இந்த இடத்துல துணிக்கட்டும். பரிசுத்த ஆவியானவர் யாருடைய இருதயங்கள்ல பேசணுமோ நீங்க பேசுங்கப்பா. ஹalleluya. சிஸ்டர் பிரேயர் பண்றீங்களா? லெட் அஸ் ஆல் ப்ரே. அவங்க பிரேயர் பண்றாங்க, நம்ம எல்லாம் சேர்ந்து அவங்களோட சேர்ந்து ஜெபிக்கலாம். ஹalleluya. நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஏசப்பா. ஏசப்பா, இந்த இடத்துல உமது ஆலயத்தை கட்டுகிறதற்கு ஏசப்பா நீங்க ஜனங்களோட இருதயத்துல பேச போறதற்காயும் நன்றியோடு துதிக்கிறேன் ஏசப்பா. ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இந்த இடத்துல நம்ம சேர்ந்து கட்டுவோம், எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி ஏசப்பா நிறைய பேர் இந்த இடத்துக்கு கொடுக்கறதற்காயும் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறேன் ஏசப்பா. இது எல்லாரோட பங்கும் இதுல இருக்க போறதற்காயும் நன்றியோடு துதிக்கிறேன் ஏசப்பா. அநேக ஜனங்களோட இருதயத்துல நீங்க பேசுங்க ஏசப்பா. அவங்களோட பினான்சியலி நீங்க ஆசீர்வாதத்தை நீங்க கொடுங்க ஏசப்பா. நிறைய பேர் இதுல கொடுக்கறதுக்கு நீங்க உதவி செய்யுங்க ஏசப்பா. நீங்களே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க ராஜா. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அப்பா, இதற்குள்ள விதைக்கிறவங்களை நீங்க கொண்டு வருகிறதற்காக நன்றி. அநேகர் வந்து இதற்குள்ள விதைக்கும்படி நீர் செய்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஹalleluya. நம்ம தொடர்ந்து பிரேயர் பண்ண போகிறோம். அதே நேரத்தில் இன்னைக்கு ஆண்டவர் உங்களுடைய இருதயத்தில் பேசி இதற்குள்ள விதைக்கும்படிக்கு உங்களுடைய இருதயத்தில் பேசி இருப்பார் என்று சொன்னால் நீங்க இதற்காக ஒரு பிளட்ஜ் பண்ணலாம். அதாவது அடுத்த 11 மாதங்கள் நமக்கு இருக்கிறது. இந்த 11 மாதங்கள்ல இந்த தொகையை நான் கொடுக்க விரும்புகிறேன் என்று சொல்லி நீங்கள் முடிவு எடுப்பீங்கன்னு சொன்னா இந்த ஸ்கிரீன்ல அந்த QR கோடு நீங்க பார்க்க முடியும். அது நம்ம பிளட்ஜ் கார்டுக்கான QR கோட். அதை ஸ்கேன் பண்ணி அந்த டிஜிட்டல் பிளட்ஜ் கார்டை டவுன்லோட் பண்ணி நீங்கள் அதை பூர்த்தி செய்து எங்களுக்கு அனுப்பி வைக்கலாம். அதை நீங்க ஸ்கேன் பண்ண முடியல அப்படின்னு சொன்னா அந்த லிங்க் இருக்கிறது, jersenedinburgh.com/pledge. அங்க போனீங்கன்னு சொன்னா அந்த கார்டு இருக்கும். அதை பூர்த்தி செய்து இன்றைக்கே இப்பொழுதே நீங்கள் செய்யும்படி நான் உங்களிடத்தில் வேண்டுகிறேன். சர்ச்சில் இருக்கிறவங்க நீங்க கொடுக்க விரும்புகின்ற சொன்னால் அந்த பிளட்ஜ் கார்டு நீங்க வெளியில போகும் பொழுது நம்ம ஹெல்ப் டெஸ்க்ல இருக்கும். அதை பூர்த்தி செய்து இன்றைக்கு மறவாமல் நீங்கள் கொடுத்து செல்லும்படிக்கு நான் உங்களிடத்தில் பட்சமாக வேண்டுகிறேன். You can go ahead and do that. நீங்கள் அதை செய்து கொண்டே இருக்கலாம். அதே நேரத்தில் இன்னைக்கு இதுவரைக்கும் இதற்குள்ள நிறைய பேர் விதைக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அவங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படிக்கு நம்ம ஜெபிக்கலாம். அப்படியே கைகளை உயர்த்தி கேட்கலாம். ஆண்டவரே, இதற்குள்ள நிறைய பேர் இதுவரைக்கும் விதைச்சிருக்கிறாங்கப்பா. ஆண்டவரே, விதைக்கிற ஒருவருக்கும் ஆண்டவரே ஆசீர்வாதம் வராமல் போகக்கூடாது. அது சிறிதோ பெரிதோ விதைக்கிற ஒவ்வொருடைய வாழ்வுகள், அவருடைய பொருளாதாரம், அவங்க குடும்பம், அவங்க திருமண வாழ்க்கை, அவங்க பிசினஸ், இயேசுவின் நாமத்தில் ஒரு
பிரேக் த்ரூவை பார்க்கட்டும். அந்த அற்புதத்தை ஆண்டவர் இப்பொழுதே அவர்கள் அனுபவிப்பார்களாக. நீர் உம்முடைய தூதர்களை வைத்து அந்த அற்புதங்களை இப்பொழுது அவங்க வாழ்வுகளுக்குள்ள நீர் டெலிவர் பண்ணும்படிக்கு நாங்கள் வேண்டுகிறோம். Now Lord, let a divine supernatural blessing be delivered into their lives, oh God. இதற்குள்ள விதைத்த அறுவடையை பார்க்காமல் யாரும் இருக்க முடியாது. அந்த அறுவடையை இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்திலே அவருடைய வாழ்வுகளில் பேசுகிறோம். இப்பொழுதே நடப்பதாக தகப்பனே தேவரீர் ஒரு அற்புதத்தை நடப்பிக்கும்படிக்கு நாங்கள் வேண்டுகிறோம். We prophesy blessings over them in Jesus name we pray, and all God's people said Amen. Amen. அடுத்து எதற்காக நம்ம பிரேயர் பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா, நிறைய பேர் இதுக்குள்ள பிளட்ஜ் பண்ணிருக்காங்க, இப்படி ஒரு தொகையை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி. ஆனா அதோட அவங்க நின்றக்கூடாது, மறந்துடக்கூடாது. ஆண்டவர் அவங்களுக்கு ஞாபகப்படுத்தணும். அது மட்டும் இல்ல, விதைக்கிறவனுக்கு விதை ஆண்டவருக்கு இருந்தா தான் அவங்க கொடுப்பாங்க. ஆண்டவர் விதைக்கிறவனுக்கு விதையை கொடுக்கிறவர். ஆண்டவர் அவங்க தேவைகளை சந்தித்து அந்த விதையை கொடுக்கும்படி ஜெபிப்போம். அப்படியே கைகளை உயர்த்தி கேட்கலாம். ஆண்டவரே, இதற்குள்ள பிளட்ஜ் பண்ணிருக்கிற ஒவ்வொருவருக்காக உடைய பாதத்தில் வருகிறோம். யாரெல்லாம் இதற்குள்ள கொடுப்பேன் என்று சொல்லி முடிவு பண்ணியிருக்கிறாங்களோ, சிலர் மாதம், சிலர் ஆண்டவரை 3 மாதங்களுக்கு ஒரு முறை, சிலர் ஆண்டவரை 6 மாதங்களுக்கு ஒரு முறை கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒவ்வொருவரும் ஆண்டவர் விதைப்பேன் என்று சொல்லி ஆண்டவரை பிளட்ஜ் பண்ணிருக்கிற ஒவ்வொருவரும் நீ ஞாபகப்படுத்தும். அது மட்டும் இல்ல, ஆண்டவர் விதைக்கிறதுக்கான விதையை கொடுங்க, ஆண்டவர் விதைப்பதற்கான மனதையும் நீர் கொடுக்கும்படி வேண்டுகிறோம். இப்பொழுது அந்த அற்புதம் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் அது நடப்பதாக தகப்பனே. உம்முடைய பரலோக பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென் and ஆமென். ஹalleluya. thank you very much. நீங்க இதோட நின்றக்கூடாது, நீங்க தொடர்ந்து பிரேயர் பண்ணணும்னு விரும்புகிறேன். உங்க வீடுகளில் டெய்லி ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ இந்த காரியத்திற்காக நீங்க ஜெபிக்கலாம். அது மட்டும் இல்ல, நமக்கு இன்னும் காம்பவுண்ட் வால் ரைஸ் ஆகணும், இன்னும் பல தேவைகள் இருக்கிறது. நீங்க யூ கேன் கிவ் எய்தர் இன் கேஷ் ஆர் கைண்ட். நீங்க வந்துட்டு நீங்க பணமாக கொடுத்து விதைக்கிறன விதைக்கலாம். இல்ல என்னால சிமெண்ட் கொடுக்க முடியும், ஹாலோ பிளாக்ஸ் கொடுக்க முடியும், செங்கல் கொடுக்க முடியும், இல்ல மண்ணு கொடுக்க முடியும். நீங்க எந்த விதங்கள்ல நீங்க பிச்சின் பண்ண விரும்பினாலும் நீங்கள் அதை செய்ய முடியும். நீங்க அதை செய்ய விரும்புறீங்கன்னு சொன்னா, ஸ்கிரீன்ல நீங்க அந்த நம்பரை பாக்குறீங்கல்ல, அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. Let us know how you want to be a part of this. Let us together build the kingdom of the Lord Jesus Christ. அதே போல வெளிதேசங்கள் இருக்கிறவங்க நீங்க விதைக்க விரும்புறீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு இந்தியால பேங்க் அக்கவுண்ட் இருக்குன்னா அதை பயன்படுத்தி நீங்கள் விதைக்கும்படி நான் வேண்டுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். பில்டிங் ஃபண்டுக்குள்ள இந்த பவர் சென்டர் ஹீலிங் சென்டர் ப்ராஜெக்ட்ல கொடுக்க விரும்புறவங்க இதுக்குன்னு ஒரு தனி பேங்க் அக்கவுண்ட் வச்சிருக்கிறோம். அந்த பேங்க் அக்கவுண்டை பயன்படுத்தி நீங்கள் விதைக்கும்படிக்கு நாங்கள் வேண்டுகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நிறைவாக செழிக்க பண்ணுவீராக. கூகுள் பே மூலமா பண்றவங்க நீங்க பிளட்ஜ் கார்டு ஏற்கனவே கொடுத்துருப்பீங்கன்னு சொன்னா, அந்த கூகுள் பேல ஒரு நோட் இருக்கும். அதுல நீங்க எந்த நம்பரை, போன் நம்பரை மென்ஷன் பண்ணியிருக்கிறீங்களோ கார்டுல, அதை நீங்கள் மறவாமல் மென்ஷன் பண்ணும்படிக்கு வேண்டுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. ஹalleluya. கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். இந்த நேரத்துல காணிக்கைகள் செலுத்தினவர்கள், தசமபாகம் செலுத்தினவர்கள், பிளாட்ஃபார்ம் பூர்த்தி செய்தவர்கள், உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏசப்பா கண்டிப்பா உங்க ஆசீர்வதித்து உங்க குடும்பங்களை செழிக்க பண்ணுவார். தொடர்ந்து ஜெபிங்கள், தாங்குங்கள். இயேசுவின் நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. ஹalleluya. So a very big God bless you to you. இப்பொழுது நான் விடுதலை, அற்புதம், சுகத்துக்காக ஜெபிக்க போறேன். ஆனா அதுக்கு முன்னால நீங்க ஒரு அற்புதத்தின் சாட்சியை பார்த்து இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. அதுக்கப்புறம் நான் உங்களுடைய விடுதலை, அற்புதம், சுகத்துக்காக ஜெபிக்க போறேன். Praise the Lord, Pastor. Praise the Lord. ஆண்டவர் இந்த இடத்துல என்னை சாட்சியா நிக்க வச்சதுக்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறேன். என்னோட கண்ணில் வந்துட்டு ஆக்சுவலாக வந்துட்டு ஒரு லெஃப்ட் ஐயில் வந்து சென்டரில் வந்து ஒரு சின்ன பாயில் இருந்துச்சு. இந்த பாயில் ஆல்மோஸ்ட் ஒரு 4 months-ஆ இருந்துச்சு. இந்த பாயில் வந்துட்டு இந்த ஒரு சாலிடான ஒரு பாயில், ஒரு பெப்பர் சைஸில் இருந்துச்சு ஒரு பாயில். இது Was it kind of a heat boil that people ஹீட் பாயில் கிடையாது பாஸ்டர், பிகாஸ் ஹீட் பாயில்ஸ் வந்துட்டு அவ்வளோ நாள் இருக்காது. பட் இது வந்து இட் வாஸ் அ ஸ்மால் லம்ப்னு தான் சொல்லலாம். இட் வாஸ் அ ஸ்மால் பெப்பர் சைஸ் லம்ப், ஒரு எக்ஸ்ட்ரா growth in bit. It is right in the center of my eye, actually right in the center of my eye. அந்த ஐலிட், ஆமாம், ஐலிட்டோட நடுவில் இருந்தது ஒரு சின்ன லம்ப் ஒன்று. ஸோ நிறைய பேர் என்கிட்ட கேட்க ஆரம்பித்தாங்க, இது என்ன growth, இது என்ன, போய் செக் பண்ணிங்களா, டாக்டர்கிட்ட போய் பார்த்தீங்களா, இதைய ஏதாவது மெடிக்கேஷன் எடுத்தீங்களான்னு கூட நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க. லாஸ்ட் வீக் கூட எங்கள் அம்மா வந்துட்டு சொன்னாங்க, திஸ் பாயில் வந்து ரொம்ப விசிபிளாக தெரியுது உனக்கு, ஸோ இது என்னன்னு போய் இமீடியட்டாக செக் பண்ணு, இது ரொம்ப நாளாக இருந்துகிட்ருக்குது, இது என்னன்னு போய் பார்த்துரு அப்படின்னு கூட என்கிட்ட சொன்னாங்க. அப்போ கூட அவங்க தொட்டு கூட பார்த்தாங்க அதையா, அந்த பாயில் அங்கே இருந்த அந்த இடத்த கூட அவங்களும் டச் பண்ணி பார்த்தாங்க. சரி, ஓகே, பார்த்துக்கலாம் சொல்லிட்டு இதுக்கு நான் விட்டுட்டேன். பெருசாக பெயின் எதுவும் இருக்காது, லைட்டாக அப்பப்போ இருக்கும், இன் பிட்வீன் சம்டைம்ஸ் தேர் வில் பி பெயின், பட் அது கொஞ்சம் மேனேஜபிளாக தான் இருந்துச்சு. அதனால் அதை ரொம்ப கேர் பண்ணிக்கல அதையா. அந்த பாயிலை நான் பாட்டுக்கு விட்டுட்டு இஸ் கண்டினியூங் வித் தி அதர் ஜாப்ஸ். லாஸ்ட் சண்டே வந்துட்டு ஐ குட் நாட் கம் டு சர்ச் பிகாஸ் மை சில்ட்ரன் வாஸ் நாட் வெல். அதனால வந்துட்டு வீட்டில் தான் இருந்தேன். ஆன்லைன் சர்வீஸை தான் அட்டென்ட் பண்ணிகிட்டு இருந்தேன்.
ஆன்லைன் சர்வீஸ் அட்டன் பண்ணி முடிச்சதுக்கு உங்கள் மெசேஜ் எல்லாம் கேட்டுட்டு as you started praying for healing, நான் ஜென்ரலாக வீட்டில் இருந்த மற்ற விஷயங்களுக்காக தான் I was praying. ஆக்சுவலாக உங்கள் மெசேஜையும் மெடிடேட் பண்ணி I was praying for that also. அதையும் பண்ணிவிட்டு நான் I was மற்ற ஜென்ரல் ப்ரேயர்ஸ் தான் I was doing. மற்ற விஷயங்கள் தான் நான் யோசிச்சு நான் ஜோம் பண்ணிட்டு இருந்தேன் நிறைய விஷயங்கள் இருந்ததுக்காக. சடன்லி யூ செட் லைக் கண்ணுக்கு மேலே இருக்கிற ஒரு கட்டி சுகமாதுன்னு சொன்னீங்க. ஐ வாஸ் டோட்டலி ஷாக். ஐ வாஸ் சீரியஸ்லி ஸோ அமேஸ்ட் when you said that statement. நான் உடனே வந்து ஆண்டவரே இது எனக்கு இருக்கேன்னு சொல்லிட்டு ஐ வாஸ் அந்த ஷாக்கில் வந்துட்டு என் கையை என் கண்ணு மேலே வச்சு ஐ கிளைம் தட் ஹீலிங். நீங்கள் சொல்கிற மாதிரி ஆட்டோமேட்டிக்கலாக நானும் சொன்னேன். அந்த ப்ரேயர் நடக்கும்போது ஐ டிக்ளேர்ட் கண்ணு மேலே இருக்கிற ஒரு கட்டி சுகமடையுதாமா நீங்கள் சொன்னீங்க. ஒருவருக்கு இடது கண்ணுல கட்டி மேலே இந்த இடத்துல இருந்து கொண்டிருக்கிறது. Now it disappears in Jesus Christ's mighty name. Hallelujah. அந்த கண்ணில இருந்து அந்த கட்டி இப்பொழுது மறைந்து கொண்டிருக்கிறது. ஸோ இமீடியட்டாக நானும் அந்த கையை வந்துட்டு எங்கள் அம்மா கூட அப்போ என்னை திரும்பி பார்த்தாங்க. ஆக்சுவலாக பார்த்துட்டு நான் வந்து இமீடியட்டாக என் கையை வந்துட்டு கண்ணு மேலே வச்சு நான் வந்து அதுக்காக நான் ஜோம் பண்ணி நீங்கள் ஜோம் பண்ணி முடிச்சு அந்த ப்ரேயரை முடித்தோடனே சர்வீஸ் கூட முடியல. என்னை உடனே வந்துட்டு ஐ ran to the mirror and saw. I was so surprised. அந்த இடத்துல கட்டி இருக்கல. ஒன்றுமே இருக்கல. இட் வாஸ் அந்த இடத்துல கட்டி இருக்கல. உடனே அம்மாட்ட ஓடி வந்து பார்த்தேன். எங்கள் அம்மா she also was ஆமா கட்டி இல்லை கம்ப்ளீட்டாக அந்த இடத்துல ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் we only praised God. Hallelujah. Tasha, come on, watch this. அவங்களுக்கு 4 மாசமா கண்ணில் நடுவில் ஒரு கட்டி இருந்திருக்கு. போன வாரம் நம்ம ஜெபித்த பொழுது கண்ணில் இருக்கிற கட்டி ஒன்று, கண்ணு மேலே இருக்கிற ஒரு கட்டி மறைகிறது என்று சொல்லி நான் ஜெபித்த பொழுது அவங்களுக்கு ஏசப்பா எல்லாரும் சத்தமா கையை உயர்த்தி சொல்லுங்க. ஏசப்பா அவருடைய வல்லமையுள்ள கரத்தை அந்த அன்பு சகோதரியின் மேல வச்சு அந்த கட்டியை இன்ஸ்டன்டா மறைய பண்ணியிருக்கிறார். அவங்க ஜெபம் முடிஞ்சது ஓடி போய் கண்ணாடியில பார்த்தா அந்த கட்டியே இல்லை. அவங்களால நம்ப முடியல. அவங்க அம்மா வெரிஃபை பண்ணியிருக்கிறாங்க. அவங்களாம் தொட்டு பார்த்தவர்கள் அதை 4 மாசமா. ஆனா ஆண்டவர் உடனடியாக அவர்களுக்கு அற்புதமான விதத்தில் அந்த கட்டியை, அந்த குரோத்தை, அந்த லம்பை ஆண்டவர் மறைய பண்ணியிருக்கிறார். கைகளை தட்டி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நம்ம மகிமைப்படுத்துவோமா? Thank you very much. Hallelujah. Thank you Jesus. அப்படி எல்லாரும் எந்திரிச்சு நிப்போம். கைகளை ஏசப்பாவுக்கு நேராக உயர்த்துங்க. இன்னைக்கு நான் சொன்னது போல அற்புதங்கள் நடக்கும் பொழுது அதனுடைய அப்ஜெக்டிவை இயேசுவின் நாமம் மகிமைப்படுவது. எனவே நீங்கள் அற்புதங்களை பெற்றுக்கொள்ளும் பொழுது வெக்கப்பட்டு உங்களுக்குள்ள வச்சுக்க கூடாது. 4 பேருக்கு சொல்லி ஏசப்பாவோட நாமத்தை மகிமைப்படுத்தணும். அதுதான் ரொம்ப முக்கியம். 2வது உங்கள் சாட்சிகளை எனக்கு அனுப்பி வைங்க. ஏன்னா உங்களுக்கு ஏசப்பா என்ன பண்ணார் நான் தெரிஞ்சு கொள்ள விரும்புகிறேன். அது மட்டும் இல்லை, உங்களுடைய அற்புதத்தின் சாட்சி மற்றவங்களுடைய வாழ்வுகளும் அற்புதங்களை கொண்டு வரும். ஆமென். அதனால் முடிஞ்ச நேரில் வந்து சொல்லுங்கள். அதுதான் பெஸ்ட் ஆப்ஷன். இல்லையா ஒரு வீடியோ எடுத்து அனுப்புங்க. இல்லையா தெளிவாக எழுதி வாட்ஸ்அப்பில் இமெயிலில் அனுப்புவீங்க. ஆனால் மறக்காமல் உங்கள் பெயர், உங்களுடைய புகைப்படம், உங்களுக்கு இருந்த வியாதியினுடைய பெயர், எவ்வளோ நாளாக அந்த வியாதி இருந்துச்சு, இப்போ ஏசப்பா உங்களுக்கு என்ன பண்ணினாரு, அதே போல் பிஃபோர் ஆஃப்டர் பிக்சரு, ஸ்கேன் ரிப்போர்ட், எக்ஸ்ரே ரிப்போர்ட் இதெல்லாம் இருக்குன்னா மறக்காமல் அதெல்லாம் அட்டாச் பண்ணி அனுப்புவீங்க. இதெல்லாம் இருக்குன்னு சொன்னால் அதெல்லாம் மறக்காமல் அட்டாச் பண்ணி அனுப்புவீங்க. ஏன்னா அது கண்டிப்பாக இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்தும். உங்களுடைய சாட்சிகளுக்காக நான் காத்து கொண்டிருக்கிறேன். இப்போ ஜெபிக்கலாமா? அப்படி 2 கைகளை உயர்த்துங்க. லாகோ ஷண்டரா ஒரு சகோதரி ஆண்டவர் காட்டுகிறார். உங்களுக்கு முகத்தில் உங்களுக்கு நான் ரொம்ப அசிங்கமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஸ்கின்ல ஏதோ ஒரு அப்படியே யூ ஆர் வெரி அன்ஹாப்பி. இதை நினச்சி நீங்கள் ரொம்ப சோர்ந்து சில சமயம் ரொம்ப டிப்ரெஸ் கூட ஆயிடுறீங்க. நான் ஆண்டவர் சொல்லுகிறாரு, காட் இஸ் டெல்லிங் யூ ஆர் சோ பியூட்டிஃபுல். அது மட்டும் இல்லை, ஆண்டவர் இப்போ உங்களை சுகமாக்குறதை பார்க்கிறேன். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஆண்டவர் உம்முடைய மகளுடைய ஆண்டவரே தோலை நீங்கள் தொட்டு சுகமாக்குறதுக்காக நன்றி செலுத்துகிறேன். Now I speak a healing and a restoration over the skin. Scars எல்லாம் மறைவதாக. Now தழும்புகள் மறைகிறது இயேசுவின் நாமத்தில். தோல் வியாதியோடு இருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் தோல் வியாதிகள் மறைவதாக. Every skin allergy, skin condition, I rebuke you. இப்பொழுது தோல் வியாதிகள் மறைந்து போ. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் நான் உனக்கு கட்டளை கொடுக்கிறேன். இயேசப்பாவுடைய சுகமளிக்கிற அற்புதத்தின் தொடுதலை இறங்கி இப்பொழுதே ஆண்டவர் தோல் வியாதிகள் மறைகிறதுக்காக நன்றி. இச்சினஸ் மறைகிறது, அலர்ஜிஸ் மறைகிறது.
மீன் சாப்பிட்டா அலர்ஜி, உடம்பெல்லாம் அப்படியே பம்பா வந்துடும், தடுப்பா. ஆண்டவர்களை சுகமாக்குறதை பார்க்கிறேன். Receive that miracle, that healing miracle now in Jesus name. That allergy is gone. உங்களுக்கு மட்டும் இல்ல, உங்க அம்மாவுக்கு சேர்ந்து இருக்குது. ஆண்டவர் உங்களை சுகமாக்குறதை பார்க்கிறேன். Receive it in Jesus name. Start eating fish. You are healed today by the glorious power of Jesus. Father, I thank you for the miracles. You have to send your testimony. Amen. நீங்க I know you are healed. நீங்க டெஸ்ட் பண்ணிட்டு இந்த வாரத்தில் உங்க சாட்சியை அனுப்பி வைங்க. We have a lot of medically verifiable miracles. People have tested themselves and sent their testimonies. So even as I'm praying, if especially mention your condition, you're definitely healed. Send them back to us, your testimonies. Hallelujah. Shaga barakoto rabaya. ஒருத்தர் உங்க குழந்தைய வந்துட்டு அடிக்கடி வலிப்பு வருகிறது, எபிலெப்சி, அதற்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறீங்க. ஆண்டவர் அந்த சிறுவனை சுகமாக்குறதை பார்க்கிறேன். Receive that miracle in Jesus name. ஒருத்தர் என்ன பார்த்துட்டு இருக்கீங்க, tonsillitis. You are healed now in the mighty name of the Lord Jesus Christ. இடுப்பு வலி மறைவதாக. Nasho go rabakala. Linkonto roshandala mangrozedila baya. இயேசுவின் நாமத்தில் யாரோ ஒருத்தங்களுக்கு உங்களுக்கு ஏதோ ஒரு பூச்சிக்கடி மாதிரி, அது தேலா என்ன பூச்சின்னு தெரியல, கடிச்சது, அதிலிருந்து உங்களுக்கு வந்துட்டு ஸ்கின்ல ப்ராப்ளம் வந்துகிட்டே இருக்குது. there is something. ஆண்டவர் அதை பரிபூர்ணமாக சுகமாக்குறதை பார்க்கிறேன். Today I declare you healed in the name of the Lord Jesus Christ. Shagayam prakosutalabaya. ஆண்டவரே, சரீர உறுப்புகள் எங்க வியாதி இருந்தாலும், தோல் வியாதிகள் சுகமாகிறது, கிளான்ஸ் சுரப்பிகள் சுகமடைவதாக இயேசுவின் நாமத்திலே, இருதய வியாதிகள் மாறுவதாக, எந்த சரீர உறுப்புல பிரச்சனை இருந்தாலும் now I declare healing, a perfect healing in the name of the Lord Jesus Christ. Shabayanko lekha rabda shotola mangataraya. எலும்பு வியாதிகள் மறைவதாக, முட்டு வலி மறைகிறது இயேசுவின் நாமத்திலே. ஆண்டவரே, பிசினஸ் தங்களுடைய தொழிலுக்காக ஜெபிக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறேன். தொழிலில் ஒரு மாற்றம் வரட்டும், ஒரு அற்புதம் நடக்கட்டும், பொருளாதார நெருக்கடிகள் மாறட்டும், வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கட்டும். இன்னைக்கு அவங்க என்ன அற்புதத்துக்காக ஜெபிக்கிறாங்க, 2 கையை உயர்த்துங்க. அவங்க கைகள் அந்த அற்புதம் இப்பொழுது வந்தாகட்டும். Now let it happen by the glorious power of the Lord Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கைகளை தட்டி இயேசுவை மகிமைப்படுத்துங்க. சுகத்தை பெற்றுக்கொண்டீங்க, அற்புதத்தை பெற்றுக்கொண்டீர்கள். there is no doubt about it. உங்களுடைய சாட்சிகள் உடனே அனுப்பிங்க. உங்களுடைய அற்புதங்களுக்காக, அந்த அற்புதங்களின் சாட்சிகளுக்காக நான் காத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. ஸோ இப்போ என்ன பண்ண போறேன்னா, உங்கள் பேரை, உங்கள் ஊரை அந்த கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்க. நீங்கள் லைவ் பார்த்துட்டு இருந்தாலும் ரீப்ளே பார்த்துட்டு இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. ஐ வாண்ட் யூ டு குவிக்லி டைப் யுவர் நேம் அண்ட் யுவர் சிட்டி இன் த கமெண்ட் செக்ஷன். அதை உடனே டைப் பண்ணுங்க. அதே போல் இந்த லிங்க்கை ஒரு 10 பேருக்கு அனுப்பி வைங்க. காப்பி பண்ணி வாட்ஸ்அப் பண்ணலாம், இல்லை ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணலாம். Go ahead and do that. Amen. So do that now because you will make it a blessing in someone's life. அதே மாதிரி நீங்கள் சென்னையிலேருந்து நிறைய பேர் ஜாயின் பண்ணுறீங்க. சென்னையில் இருக்கிறவங்க நேரில் வாங்க. சென்னையில் நம்ம 3 இடங்கள் ஆராதிக்கிறோங்க. அசோக் நகரில், குரோம்பேட்டில், OMRல. இங்கே அசோக் நகரில் நமக்கு 4 ஆராதனைகள். காலையில் 5 மணி, 7 மணி, 9 மணி. 3 தமிழ் சர்வீஸ் இருக்குது. 11 AM we have an English worship service. அதே போல் குரோம்பேட்டில் 9 மணிக்கு ஒரு தமிழ் சர்வீஸ் இருக்குது. OMRல சாயங்காலம் 6 மணிக்கு இருக்கிறது. இஃப் யூ ஆர் இன் துபாய், எவ்ரி ஃப்ரைடே 7 OMRல சாயங்காலம் 6 மணிக்கு இருக்கிறது. இஃப் யூ ஆர் இன் துபாய், எவ்ரி ஃப்ரைடே 7:30 PM Gulf Standard Time we worship in Al Garud in Dubai. It's an amazing opportunity for you to come and be blessed. So நீங்க சென்னை, துபாயில் இருப்பீங்கன்னு சொன்னா, if you're in Dubai, you know it's happening every Friday and I'm there in person as well. So come and join and be blessed. நீங்க நம்ம யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணுங்க. எதுக்குன்னா ஒவ்வொரு முறை நம்ம சர்வீஸ் ஆரம்பிக்கும் போதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். So you will not miss any of the services. Hallelujah. God bless you. ஜெபிக்கலாமா? பரலோகத்தின் தகப்பனே, இந்த வாரம் முழுவதும் எனக்கு விரோதமாக என்னுடைய மனைவி, பிள்ளைகள், எங்கள் குடும்பத்தினர், எங்களுடைய சபையினர், எங்கள் தரிசன பங்காளர்களுக்கு எல்லாம் விரோதமான, ஆன்லைன் சபையினருக்கு எல்லாம் விரோதமான பிசாசின் திட்டங்களை சபித்து கேன்சல் பண்றேன். இயேசு கிறிஸ்துவின் திட்டங்கள் மாத்திரம் நிறைவேறட்டும். சங்கீதம் 91:9-10 சொல்லப்பட்டிருக்கிறபடி, வாத என் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு எனக்கு நேரிடாது. சங்கீதம் 91:11-12 சொல்லப்பட்டிருக்கிறபடி, எங்கள் பாதம் கல்லில் இடராதபடிக்கு முடிய பரலோக தூதர்கள் தங்கள் கரங்களில் ஏந்திக் கொள்வார்களாக. ஆளுகை செய்யும் கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பு, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபை,
பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் சிநேகிதமும் கூடி வந்த நம்ம அனைவரோடு கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆமென். God bless you. Have a great week ahead.